வணக்கம். இன்றைக்கி நாம் சப்பாத்திக்கு சூப்பராக சைவ குருமா ஒன்று ரெடி பண்ணுவோம். அதுக்கு பட்டாணி 100 கிராம் பட்டாணி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் 6 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நைஸாக இருக்கணும். பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நல்லா சூடாக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லா காய்களும் சேர்க்குறதுனால லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டோட செமையாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம். ஏன்னா காயெல்லாம் போட்டு வதக்குவோம் இல்லையா, அப்போ சேர்ந்து வதங்கிக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் சூட்டில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம அடிக்கடி மூடி போட்டு மூடி வச்சுறதுனால அப்படி ஸ்மெல் வெளியில் வராது. காய்கறிகளே செஞ்சுட்டு நல்லா மணமாக இருக்கும். இப்போ வேக வச்ச பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த காயோட தண்ணி விடாமல் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா தண்ணியே இல்லாமல் எல்லாம் சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம உப்பு முன்னாடி வெங்காயம் வதங்க தான் போட்டிருக்கோம். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து திரிய வச்சுருக்கேன். அதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய் கூட 2 பச்சை மிளகாய், ஒரு 10 வெள்ளைப்பூடு, ஒரு இஞ்சி துண்டு, சோம்பு 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. காய் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்கோங்க. அந்த ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மல்லித்தலையை லைட்டாக தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சைவ குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.